வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத் மக்ரதுண்டாயுதமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத் மகாசனாயுதமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 4/1/2025 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 20ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுதும் பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுதும் சதய நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், பின்பு மக நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி 10:30 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணி 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணி 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், மேஷராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலியமாக லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சின்னதாக நல்ல விஷயம் நடைபெறப் போகுது. ஆனால் லாப சனி காலத்தில் தனக்காரகனாக குரு பகவான் செயல் நல்லா இருக்கு, ஆனால் அதன் மூலியமாக வருமானத்தில் குறைபாடு வருது என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு குறைபாடு இருந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். பழனியில் அருள்பாலிக்கூடிய போகர் பெருமான மனசு நினைச்ச நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய நாள். பல அலைச்சல்களை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நாள் இந்த நல்ல நாளில். கர்நாடக மாநிலம் கொல்லூரில் அருள்பாலிக்கூடிய தாய் மூகாம்பிகை மனசு நினைச்ச நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கர்மக்காரகனாக பல நல்ல விஷயங்களை செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். மதுரை கள்ளழகர் கோயிலில் அருள்பாலிக்கூடிய 18ஆம் படி கருப்ப மனசு நினைச்ச நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. பல குழப்பமான சூழல்களை மேலும் குழப்பமாக்கி விட்டு அஷ்டமத்து சனி அமைதி காத்து பொறுமை காத்து போகும்போது தான் இன்றைய நாள் நல்லா இருக்கும். இந்த நல்ல நாளில் திருச்செந்தூரில் அருள்பாலிக்கூடிய தூண்டுகை விநாயகப் பெருமான மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது சந்திராஷ்டம நாளிலும் சந்தோஷமாக இருந்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல குழப்பங்களில் விடுதலை. ஏன்னா குரு பகவான் சாதகமாக வரப்போறார் வர மே மாசத்தில். சனி பகவான் சாதகமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் பல குழப்பமான முடிவுகளை தெளிவாக முடிவெடுத்து அதன் மூலியமாக வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். இடம் மண்மனையின் நாயகனாக இருக்கக்கூடிய மணச்சநல்லூரில் அருள்பாலிக்கூடிய பூமிநாத பெருமான மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு வளர்ச்சிக்கு வித்திடும் நாள், சந்தோஷம் பெருகும் நாள், உறவுகளோடு இருந்த பகைகள் விலகும் நாள். ஆனால் கடங்கார இடத்துல சனி பகவான் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய நேரத்தில் கடனால் சில அவமானங்களையும் சில வருத்தங்களையும் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறதால இன்று இறை வழிபாட்டை செய்யும் போது அவற்றையெல்லாம் மாற்றி காட்ட முடியும் இந்த நல்ல நாளில். மதுரை பழமுதிர் சோலையில் அருள்பாலிக்கூடிய சோலை மலையான மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார், குழந்தை பேரை கொடுக்கிறார். துலா ராசியாக இருந்து ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லைன்னா உங்கள் ஜனஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இப்போ குழந்தை பேர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பேற்றுக்கான வைத்தியங்கள் மருத்துவம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கூடிய தாயுமான சுவாமி மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது குழந்தை பேரு கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் சனி பகவான் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில்
பல அலைச்சல்கள், முயற்சிகளில் அலைச்சல், சில புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வது அலைச்சல் என்ற அலைச்சல்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக வென்று காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். சீர்காழியில் அருள்பாலிக்கக்கூடிய சட்டநாதர் மனசு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகளில் வளர்ச்சி, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் பயிற்சி. ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திர பகவான் வக்ரமாகி இருக்கிறார். முழு குருபலம் இல்லை என்றாலும் வக்ரபலன்ல கத்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய காலத்திற்காக இப்போது கற்றுக்கொள்ளலாம் இந்த நல்ல நாள்ல. கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதமலை ஆண்டவர் மனசு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய தனவரவு, புதிய வருமானத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் கொடுப்பார். இந்த நேரத்தில் ஆனைமலையில் அருள்பாலிக்கக்கூடிய மாசாணி அம்மன் மனசு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல குழப்பங்களையும் சில அலைச்சல்களையும் சில வருத்தங்களையும் தந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி பல நல்ல விஷயங்களை சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். சின்ன சின்னதாக ஜென்மசனி காலத்தில், ஜென்மசனிலே சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய நேரத்தில் குழப்பம் இருக்கும். அவற்றையெல்லாம் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நாகநாத சுவாமி மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் குழப்பங்கள் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெருக்கிக் கொள்வதற்காக முயற்சி செய்யும் நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், அவற்றில் பல வருமானம் இருக்கும், ஆனால் முயற்சி அதிகமாக இருக்கணும். அப்போ முயற்சியின் மூலியமாக வருமானம் பெறக்கூடிய, உழைப்பின் மூலியமாக வருமானம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய முரட்டாண்டியில் அருள்பாலிக்கக்கூடிய பிரித்திங்கிரா தேவி மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்று பஞ்சமியோடு வரக்கூடிய சனிக்கிழமை. பஞ்சமி திதி என்பது வராகி வழிபாட்டுக்கு உகந்தது. அது சனிக்கிழமை வருது. சனி தோஷத்தால் வறுமைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைய பஞ்சமி நாளில் வராகியை வழிபடும் போது பஞ்சமானது பறந்து போகும், சனி கொடுக்கக்கூடிய தோஷமானது விலகிவிடும். நல்லா இருந்தங்க, சனி பிடிச்சாருங்க, மொத்தமாக காலி பண்ணி ரோட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைய பஞ்சமி நாளில் வராகியை வழிபடும் போது மீண்டும் செல்வம், மீண்டும் வேலை, மீண்டும் வளர்ச்சி என்று இழந்ததை பெரும் ஒரு வாய்ப்பை வராகி கொடுப்பால். இந்த நல்ல நாளில் அனைவரும் வராகி வழிபாட்டை செய்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.